வணக்கம், வெல்கம் டு டாக்டர் சிஎம் டாக்ஸ். வெயிட் லாஸ் அச்சீவ்மெண்ட், ஒபிஸ் பீப்புள், ஓவர் பீப்புள். போன வாட்டி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். புரோட்டீன் உணவு முன்னாடி, மற்ற உணவு பின்னாடி. அதை ஃபாலோ பண்ணவங்க லாட் ஆஃப் ஃபீட்பேக். எஸ், தட் டு பாசிட்டிவ் ஃபீட்பேக். எஸ், இதை கண்டினியூ பண்ணுங்க. 1 month 2 months தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. You can achieve the weight loss. இந்த வீடியோவில் அடுத்த சொல்யூஷன், that too simple solution. இது என்னது? கடிச்சு மென்று சாப்பிடுங்க, அடிச்சு தூள் கலப்புங்க, வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுங்க, ஹெல்த்தி லைஃபை லீட் பண்ணுங்க. அது என்னது கடிச்சு மென்று சாப்பிட்றது? எஸ், கடிச்சு மென்று நிதானமா ஸ்லோவா சாப்பிட்டீங்கன்னா யூ அச்சீவ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். என்ன எவிடன்ஸ்? லாட் ஆஃப் சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்லோ ஈட்டர்ஸ், நிதானமா சாப்பிட்றவங்க, ஸ்லோ ஈட்டர்ஸுக்கு பிஎம்ஐ, வயிற்று சுற்றளவு கம்மி. அடுத்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அந்த ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபாஸ்ட் ஈட்டர்ஸ் கம்பேர்ட் டு ஸ்லோ ஈட்டர்ஸ், நிதானமா சாப்பிட்றவங்களை காட்டிலும் ஃபாஸ்டா சாப்பிட்றவங்களுக்கு 11% மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அதிகமா அவங்களுக்கு அட்டாக் ஆகுது. என்ன மெட்டபாலிக் சிண்ட்ரோம்? மெயினா ஃபாஸ்டா சாப்பிட்றவங்களுக்கு ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், கெட்ட கொழுப்பு, இதெல்லாம் ஈஸியா அட்டாக் ஆகுது, ஈஸியா அஃபெக்ட் ஆகுது. அப்ப இந்த எவிடன்ஸை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அந்த காலத்துல நம்ம பாட்டி சொல்லுவாங்க, இந்த ஃபாஸ்டா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன சொல்லுவாங்க, இந்த போட்டையில பிடிக்க படியாமாங்க. ஸோ என்னைக்குமே எவிடன்ஸ் இஸ் தேர், நம்ம அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அப்படின்னா ஃபாஸ்ட் ஈட்டர் கேட்டகரி, ஸ்லோ ஈட்டர் கேட்டகரி எப்படி நம்ம கண்டுபிடிக்க? இப்ப சப்போஸ் நீங்க 4 இட்லி மேஜர் மீல் சாப்பிடுவீங்கன்னா 5, 7, 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டீங்கன்னா யூ கம் அண்டர் த ஃபாஸ்ட் ஈட்டர் கேட்டகரி. அதே நீங்க ஒரு 15, 20 நிமிஷத்துக்கு மேல நிதானமா ஸ்லோவா சாப்பிட்டீங்கன்னா யூ பிலாங் டு ஸ்லோ ஈட்டர் கேட்டகரி. அப்ப இனிமே நம்ம என்ன செய்யுங்க, நீங்க ஆல்ரெடி நீங்க ஸ்லோவா சாப்பிட்டீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் எப்பயுமே ஃபாஸ்ட் ஈட்டர், 5 நிமிஷத்துல 4 இட்லியை சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க நிதானமாக அந்த 5 நிமிஷத்தை 15 to 20 நிமிஷத்துக்கு கொண்டு போங்க. எப்படி கொண்டு போறது? கஷ்டம் இல்லையா? இப்ப 4 இட்லி நீங்க சாப்பிட்றீங்கன்னா ஒவ்வொரு இட்லி ஒரு விண்டலை எடுத்து சாம்பார்ல தொட்டு, சட்னி, கொத்தமல்லி, புதினா சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, எது வேணாலும் இருக்கலாம், சாம்பார் சட்னியை தொட்டு வாயில வச்சு நிதானமா மென்று சாப்பிட்டு அது வாயில உள்ளது முழுமையா உணவு பாதைக்கு இறங்கணும். அடுத்ததான் அடுத்த விண்டல வாயில வைக்கணும். இது போல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 21 டேஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் ஹேபிட். அந்த ஹேபிட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் தொடர்ந்து இதை செய்யுங்க. யூ அச்சீவ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், பலன்கள் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையை வாழலாம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.